தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சற்று நேரத்தில் துவங்குகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். இந்த ஆண்டு மொத்தம் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க? என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம் சங்கரன். வணக்கம். தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் இன்னும் சற்று நேரத்தில் துவங்குகிறது. 38 மாவட்டங்களிலும் 3316 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 8,21,000 மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்கிறார்கள். இந்த தேர்வுக்காக முழுமையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன. 38 மாவட்டங்களுக்கும் கண்காணிப்பு உயர் அதிகாரிகள் எல்லாம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து முடித்திருக்கிறார்கள். தலைநகர் சென்னையை பொறுத்தவரை 250 மையங்களில் தேர்வுகள் நடைபெறுகிறது. 60,000க்கும் அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். இந்த தேர்வு பணிகளில் 45,000 ஆசிரியர்கள் ஈடுபடுகிறார்கள். தேர்வில் எவ்விதமான முறைகேடுகளும் நடக்காமல் இருப்பதற்காக கண்காணிப்பதற்காக 8,500 ஆசிரியர்கள் அடங்கிய பறக்கும் படை குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தேர்வு தொடர்பாக தேர்வுத்துறை ஏற்கனவே சில வேண்டுகோளை மாணவர்களுக்கு விடுத்திருக்கிறது. எவ்விதமான முறைகேடுகளிலும் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் தண்டனைக்கு அந்த குற்றத்திற்கு தகுந்தாற் போன்று தண்டனைகள் கிடைக்கும். எனவே ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு எச்சரிக்கை சுவரொட்டிகளும் தேர்வு மையங்களில் ஆங்காங்கே ஒட்டப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய 25ஆம் தேதி வரை இந்த தேர்வுகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. இந்த தேர்வு முடிவுகள் எப்போது வெளிவரும் என்றால் மே மாதம் 9ஆம் தேதி ஒரு உத்தேசமாக மே மாதம் 9ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று தேர்வுத்துறை அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த ஒட்டுமொத்தமாக 12ஆம் வகுப்பை தொடர்ந்து அடுத்ததாக 11ஆம் வகுப்பு, அடுத்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் நடைபெற இருக்கின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 32 அறைகளில் நடக்கக்கூடிய தேர்வில் 638 மாணவிகள் பங்கேற்கிறார்கள். தேர்வு பணியை கண்காணிப்பதற்காக தேர்வுத்துறை இயக்குநர் லதா இங்கே வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகனும் இந்த தேர்வு மையத்திற்கு வந்து தேர்வு ஏற்பாடுகளை எல்லாம் பார்வையிட இருக்கிறார். இதேபோன்று அனைத்து மாவட்டங்களிலும் இந்த தேர்வு பணிகளை கண்காணிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்வு தொடர்பாக ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால், ஏதேனும் புகார்கள் இருந்தால் மாணவர்களும் பெற்றோர்களும் குறிப்பிட்ட ஒரு தொலைபேசி எண்கள் மூலமாக புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வுத்துறையில் இயங்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு அறையில் 2 மொபைல் எண்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த மொபைல் எண்கள் மூலமாக பெற்றோர்களும் மாணவர்களும் புகார் தெரிவித்தால் உடனுக்குடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியாக முழுமையாக பொதுத் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுத் தேர்வானது துவங்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.